எந்த பசங்க கிட்ட போய் கேட்டாலும் அம்மா பிடிக்குமா, ஒய்ஃப் பிடிக்குமா, இல்லை உனக்கு வரப்போற பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அதை லைனா ஆர்டர் பண்ணு அப்படி சொன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்னு பொண்ணை சொல்லுவாங்க, இல்ல அம்மா சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ஒய்ஃப் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நான் இந்த கொஸ்டின் ஒரு 100 தடவை கிட்ட கேட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 monthsல எப்பயுமே என்னதான் சொல்லுவாங்க, சரி நம்ம இருக்கனாலதான் இப்ப நம்மள சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு. எங்க அத்தை இருக்கும் போது இந்த கொஸ்டினை கேட்டேன், என்ன பிடிக்குமா, உங்க அம்மா பிடிக்குமா, இல்லாட்டி உன் குழந்தைய பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். ஏன் ரீசன் கேட்டா இது வரைக்கும் அந்த ரீசன் சொன்னதே இல்லை. அந்த ரீசன் என்னன்னா, குழந்தையா இருந்தா பின்னாடி வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, அம்மாவுக்கு அப்பா இருக்காரு, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க, நான் உன்னையே தான் பார்த்துக்கணும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட லைஃப் கடந்து போகும்போது நம்ம லைஃப்பை கடந்து போகிறதுக்கு நம்ம ஒய்ஃப் தான் நம்ம கூட நிற்பாங்க. இந்த நடுவில் வருவாங்க, அப்புறமேட்டுக்கு வந்து இந்த அஃபேரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும் போகுமே தவிர உங்கள் கூட கடைசி வரைக்கும் பயணிக்காது. உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட வாழ்கிறவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்கள நேசிங்க, அப்படிப்பட்டவங்களை விட்டுறாதீங்க. திரைப்படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி நீங்களும் உங்கள் ஒய்ஃபை 2வது அம்மாவை பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறத்தில் அழகில் அவளை மாதிரி லட்சம் பேர் இருப்பாங்க, குணத்தில் அவள் கோடியில் ஒருத்தி.